சாம்பாருங்கிறது ஒரு எமோஷனுங்க. நம்ம வீட்லலாம் கண்டிப்பா வாரத்துல ஒரு வாட்டி சாம்பார் வச்சுருவாங்க. அந்த சாம்பார் சூப்பரா இருக்க வேண்டாங்களா? அதுக்கு ஒரு டம்ளர்ல வந்து பருப்பு எடுத்துக்கோங்க. அந்த பருப்ப நல்லா தண்ணி ஊத்தி 2 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிட்டு, அதில வந்து 1 கப் பருப்புக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி ஊத்திட்டு, அதில கொஞ்சம் மஞ்சத்தூளும், கொஞ்சம் உப்பும் சேர்த்திட்டு, நல்லா வந்து ஒரு 3, 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. நல்லா பருப்பு வந்து பார்த்தீங்கன்னா, 3, 4 விசில் விடுறப்போ நல்லா குழஞ்சு கிடைக்கும். இப்படி நல்லா கொழைய விடுறப்ப தாங்க சாம்பார் ரொம்பவுமே டேஸ்ட்டா இருக்கும். இன்னைக்கு வந்து நான் சாம்பாருக்கு கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, கேரட்டும், அதுக்கப்புறமா முருங்கைக்காயும் எடுத்திருக்கேங்க. ஃபஸ்ட்டு வந்து பாத்திரம் நல்லா சூடானதுமே கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிட்டுங்க. அதில் வந்து 1 ஸ்பூன் கடுகு, கடுகு நல்லா பொரிஞ்சு வரப்போ 1 ஸ்பூன் சீரகம், இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகா வந்து நீள் வாக்கில் வெட்டினதுங்க, அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 25 பல்லு வந்துட்டு நான் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் வெட்ட வேண்டாங்க, முழுசாக போட்டால் தாங்க ரொம்பவுமே நல்லாயிருக்கும். இது கூடவே வந்து 3 சின்னதாக எடுத்து வச்ச தக்காளியை வந்து நல்லா வெட்டி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி வந்து சீக்கிரமாக வேகிறதுக்காக கொஞ்சம் உப்பு நான் ஆட் பண்ணுறேன். இதையும் நல்லா வணக்கி விட்டுட்டு ஃபஸ்ட்டு வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கிற காய்கறி ஆட் பண்ணிக்கோங்க. கேரட்டையும் உருளைக்கிழங்கையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே கத்திரிக்காயும் முருங்காயும் போட்டோம்னா வந்து காயெல்லாம் குழஞ்சிரும். இது கூடவே 2 ஸ்பூன் வந்துட்டு சாம்பார் தூளும், 1 ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா மிளகாய் தூளும், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மசாலாலாம் போட்டு இந்த காய் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக தண்ணி ஊற்றி ஒரு 1/4 வந்து வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். நல்லா இது வந்து வெந்து வரட்டும். அதுக்கப்புறமா வந்து நம்ம அந்த காய்கறிகள்லாம் இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ ஒரு 1/4 வெந்துருச்சுங்க. இப்போ கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் சேர்த்திட்டு இதையுமே வந்து நல்லா வணக்கி விட்டுட்டு காய் வேக கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வந்து வேக விடுங்க. ஒரு 2 கொதிலேயே வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும். இது கூட நம்ம வந்து வேக வச்சு ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த பருப்பு இருக்குது இல்லைங்களா, அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பருப்பு வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் ஸ்டேஜில் தான் நீங்கள் ஆட் பண்ணணும். காயெல்லாம் நல்லா வெந்திருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் வந்து இறக்குறதுக்கு முன்னாடி பருப்பை சேர்த்திக்கோங்க. இப்போ பருப்பும் சேர்ந்து ஒரு நல்லா கொதி வர ஆரம்பித்ததும் மல்லித்தழை போட்டு இறக்கிடுங்க. இப்போ சூப்பரான சாம்பார் ரெடிங்க. இந்த சாம்பார் சாதத்துக்கு, இட்லி, தோசைக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க.